இது வெறும் ஒரு கிளிம்ஸ் தான், ஜஸ்ட் ஃபார் த ஃபீல் ஆஃப் த ஃபில்ம். என்ன மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இந்த ஃபில்மில். அண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு காப்பாக நடிச்சிட்ருக்கேன். ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், இருந்தாலும் யூனிஃபார்ம் போடணுன்னு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஆர்மி ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்தது. இப்போ அட்லீஸ்ட் போலீஸ் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 years யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆஸ் அன் ஹீரோ. அது வந்து ஐ திங்க் இப்போ ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் மக்களோட மனசில் இன்னும் நீங்கள் நிற்கிறது. ஆக்சுவலாக சில வருஷங்கள் உங்களுக்கு ரிலீஸ் கூட இல்லை, பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் உங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க, உங்களோட படங்களை போய் பார்க்குறாங்க. ஐ திங்க் ஹவு பிளெஸ்ட் ஃபீல். அந்த வார்த்தை தாங்க, ஐம் வெரி கிரேட்ஃபுல். நான் எந்த ஐடியாவோட சாரி கைஸ், நான் எந்த ஒரு ஐடியாவோட லைக் இப்படி தான் வருவேன், இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நடிப்பேன், அடுத்த படம் எப்படி இருக்கும், எந்த ஒரு ஐடியா ஓட வரல நான். ஐ ஜஸ்ட் வென்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் இப்போ நீங்கள் 20 years சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. 20 years, வா, வாட் அ ட்ராவல். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் நான் இவங்க எல்லோரும் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 20 years. அண்ட் ஐ சீ தெம் அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் தட் உங்கள் முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு வருஷம் மேபி ஒரு கேப் இருந்தால் கூட வந்து நிற்கிறேன். ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஸ்டாண்டிங் ஹியர். சூப்பர் சார். டயர்டாக இருக்கா? இல்லை, ஓகே ஃபைன், நான் இன்னும் கூட ஓடுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு இந்த பிரேக்லாம் வேணாம், நல்ல ஃபிலிம்ஸ் வரும்போது ஆக்சுவலாக நான் வந்து அதை வித் நோ ஹெசிடேஷன்ஸ் நான் அதை பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆக்சுவலி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு தோணுது எனக்கு. 20 years ஆக்சுவலாக எங்களுக்கு பெருசாக இருக்குது, பட் ஐ திங்க் நீங்கள் இன்னுமே அது ஒரு ஓகே இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது உள்ள நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு. சினிமா இஸ் லைஃப் நவ், என்னோட லைஃப் அது. அண்ட் பாஸ்ட் எல்லாம் நான் அவ்வளோவா பார்க்குறது இல்லை. ஐ சி நவ், இப்போ இந்த மூமெண்ட், இந்த மூமெண்ட் தான் பார்க்குறேன். ஃப்யூச்சரும் பெருசாக பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் திஸ் மூமெண்ட். ஒவ்வொரு நாள் கேமரா முன்னாடி நிற்கிற ஒரு வாய்ப்பு, உங்கள் கூட ஒரு இன்டர்வியூ இந்த வாட்டெவர் ஒரு சின்ன சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் ஜஸ்ட் டு ஸ்டாண்ட் தேர், பி தேர், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ சூப்பர் சார். அண்ட் எந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சு டு அக்செப்ட் திஸ் ப்ராஜெக்ட்? லைக் ஐ செட், சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்ம் போடணுன்னு ஆசை. அண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைக் ஏதாச்சும் ஒரு ஆர்மி மூவியோ இல்லை போலீஸ் மூவி பண்ணோம். பட் அதே சமயத்தில் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவர் சீனியர்ஸ், வெட்ரன்ஸ், கமல் சார், சூர்யா அண்ணா, இவங்க எல்லாரும் வந்து ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சினிமா போலீஸ் இப்படி இருக்கணும்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அதே சமயத்தில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அவங்க ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணாங்க, ஒரு ராகவன், ஒரு அன்பு செல்வன், இதில் வந்து ஒரு இளம்பாரி அப்படி வரணும்னு என்னோட ஆசை. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். அண்ட் கரெக்ட்லி அந்த டைமில் பாலாஜி என்னை கூப்பிட்டாரு. அண்ட் நான் இப்போ எல்லோரும் வந்து பட்ஜெட்டு, ஸ்மால் பட்ஜெட், பிக் பட்ஜெட் அதெல்லாம் பேசுகிறாங்க. ஐ டோன்ட் see தட். நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, அது ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். ஸோ பாலாஜி அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன தேவையோ தேவையில்லாமல் எந்த விஷயமும் பண்ணல. லைக் ஈவன் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அவங்க சொல்கிறாங்க எல்லாம் நியூ ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுகிறாங்க. பட் இட்ஸ் நாட் அபவுட் நியூ ஆர்டிஸ்ட். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க இந்த ஸ்டோரிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். அண்ட் எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் எனக்கும் டவுட் இருந்தது, எல்லோரும் இஸ் இட் லைக் ரொம்ப எல்லோரும் நியூவாக இருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கமர்ஷியல் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ட்ராவல். அண்ட் பாலாஜி சொல்கிறாரு நான் கதை கேட்கலன்னு சொல்கிறாரு. எனக்கு கதை நல்லாவே தெரியும். அண்ட் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன், டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஒன் திங் எனக்கு பாலாஜி பற்றி ரொம்ப பிடிக்கும்னா என்னென்னா, தட் எது கேட்டாலும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் இருக்கும். பிகாஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் மீ, அதுவும் உண்மையாக சொல்லிடுறேன். நிறைய கேள்வி கேட்பேன், தப்புனா இல்லை சம்திங் இஸ் நாட் ரைட்னு கண்டிப்பாக சொல்வேன். அது அவர் வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அப்படி தான் ஒரு பாயிண்டில் நான் வைப்பேன் அவர். பட் ஹீ டஸ் தட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் இட் பி வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மாஸ் ஆக்ஷன் படம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு நல்ல ட்ராவல். நான் இது ஒரு பாப்பநாசம், கமல் சார் பாப்பநாசம் ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு படம் இது. சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். சூப்பர் சார். ஜென்ரலாக அந்த காப் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க், ஐ மீன் ஃபிசிக்கலாக
எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு. பட் அதை நான் கேட்க மாட்டேன், பிகாஸ் நீங்கள் எப்பவுமே ஃபிட்டாக தான் இருக்கீங்க. பட் ஐ திங்க் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கோன்னா, எப்பயுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், பட் இன்ட்டு காப் அப்படின்னும் போது ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கணும் அண்ட் ஃபேஸோட கொஞ்சம் ரக்கடாக வச்சுக்கணும். அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? சின்ன வயசுலேருந்து ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தது. திஸ் இஸ் மை பர்சனாலிட்டி. நீங்கள் பார்க்குற ஒரு பர்சனாலிட்டி வந்து நீங்கள் இப்போ எப்படி என் கூட இருக்கீங்களோ, நீங்கள் எப்படி என் கூட ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட வைப் எப்படி, அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துப்பேன். பட் ஐ எம் ஆல்சோ அ வெரி இன்ட்ரோவர்ட்டட், ஒரு ஷையான பர்சன். நான் ஐ எம் ஆல்சோ வெரி குவைட் பர்சன். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஸோ ஆர்மி ஜாயின் பண்ணணும்னு ஆசை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவர் உள் மனசில் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா டு ஜாயின் தி ஆர்மி 10 பீப்புளில் ஒருத்தர் தான் அது பண்ணுவார். அண்ட் அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும், ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் அதுக்கு, அண்ட் ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்மி. அண்ட் எந்த யூனிஃபார்ம் போட்டாலும், ஈவன் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருந்தால் கூட ஒரு அந்த 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 யூனிஃபார்முக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பவர் இருக்குது, விச் ஐ ஃபெல்ட். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பாலாஜி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு நிறைய பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபார் சூஸிங் மீ. ஏன்னா டு டான் தட் காப் ரோல், டு பி அ காப், அந்த பவர், தட் ஃபீலிங் டு வேர் தட் யூனிஃபார்ம் அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் somebody saluting you, அது வேறு லெவல் அது. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 20 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ ஐ கேன் நெவர், இட் வாசன்ட் டஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ எல்லாம் இருக்குது உள்ள மனசில், இதெல்லாம் பண்ணணும், இப்படி நடிக்கணும், கன் இப்படி பிடிக்கணும், அப்படி தேடணும், இதெல்லாம் நிறைய இருக்குள்ள. ஸோ லக்கிலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அண்ட் ஐம் மேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் இட். எஸ் சார், ஆக்சுவலாக we are looking forward உங்களை இந்த மாதிரியான ஒரு ரோலில். ஐ திங்க் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நாங்கள் we are requesting. and thank you sir. Thank you. I'd like to just thank the entire team, my director, his entire team, my co-stars, you know, Shiva, Charan, Pradeep, all of them, Renu, எல்லாரும் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் இருந்தது, லைக் எப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு 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 வெயிட் இருக்குது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. மூவியில் நீங்கள் பார்க்கும்போது மேபி அப்படி வந்துட்டு போகலாம், பட் அவருக்கும் ஒரு ஒரு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ், ப்ராமினன்ஸ் இருக்கும். ஸோ சட்டில் ரியாக்ஷன்ஸ், பாலாஜி நிறைய சட்டில் ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பார். அண்ட் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நான் ஸ்மைலும் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் நான். பட் இந்த ஒரு போலீஸ்காரனோட லைஃப் எப்படி, அவர் என்னெல்லாம் எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாரு, கேசஸ், அவங்களோட லைஃப் எப்படி, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, அந்த ஜாபோட ஒரு யூனோ தட் வாண்ட் ஆஃப் த ஜாப் ஒன்று இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம் போலீஸ் ஜாப், இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அந்த அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் ஒரு தனி ஒரு மரியாதை வந்திருக்கு அவங்களுக்காக. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங். இட்ஸ் நாட் ஈஸி. நோ ஹாலிடேஸ், நத்திங், ஆல்வேஸ் தேர். அவங்க நிற்பாங்க, இருப்பாங்க. இப்போ கூட இந்தியாவில் சொல்லுவாங்க தட் ஆஃப்டர் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு போலீஸ் இஸ் நம்பர் 2 ஆன். ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் 5 மினிட்ஸில் ஒரு பெட்ரோல் வேன் இங்கே வந்து நிற்கும். ஒரு 100 டயல் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு காப் கார் இங்கே வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சம்திங் ஃபண்டாஸ்டிக். and I'm very proud to wear this. And எனக்கு இந்த one of the main reasons இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணதுக்கு காரணமும் நம்ப மாட்டீங்க, இஸ் த நேம் இளம்பாரி. ஐ லவ் தட் நேம். எனக்கு இந்த இளம்பாரி பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். and I hope this makes a mark like that. and I've given it my best as usual. honest-ஆ ஒர்க் பண்ணியிருக்கேன். and I've done it with all my heart and love. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் வெங்கட் பிரபு சாருக்கு அப்புறம் ஐ திங்க் இந்த டீம் ஒரு கிரிக்கெட் டீம் இது. ஐ திங்க் தே கேன் ஹாவ் அ கிரிக்கெட் மேட்ச். எல்லோரும் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ். அண்ட் யாரும் சொன்னாங்க ஊர்லேருந்து வந்திருக்கோம், ஏன்னோ ஒரு வெறியோடு வந்திருக்கோம். ஐ ரியலி ஃபீல் தட் நிஜமாகவே இருக்குது. அந்த சினிமாவில் ஏதாச்சும் பண்ணணும், சாதிக்கணும், லைக் திஸ் சென்னை 28 பாய்ஸ் மாதிரியே இவங்க இருக்காங்க. அண்ட் தே கிவ் மீ தட் வைப். அண்ட் ஐ எம் ஆல்சோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஐ ஆம் அ ஜோவியல் பர்சன். பட் ஒர்க் வரும்போது ஐ எம் ஆல்சோ வெரி கரெக்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், இல்லைன்னா மூடு போய்டும். ஸோ கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ திங்க் நீங்கள் யூ வில்
I think except Nakul is a cop for sure. ஷியோர் இதுலேயே எங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்கணும். பட் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா உங்களை வந்து அந்த யூனிஃபார்மில் பார்க்க முடியலையே அப்படிங்கிறதா. பட் கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் அண்ட் மற்ற விஷயங்களை பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் அகெயின் 20 years. But congratulations for completing it successfully and thank you so much for joining us. Thank you so much and thank you for doing a great job. You're doing a fantastic job. Lovely questions. Thank you so much sir. Thank you so much guys. சரண்யா, இவ்வளோ நேரத்துலையும் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எஸ் கண்டிப்பாக சார். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கி கொடுத்த பாலாஜி அவர்களுக்கு ஒரு பாஸ்டில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பான அல்லது மனக்கவலையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார்ல, D3யில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி வந்து தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண அப்படின்லாம் சொன்னார்ல. ஸோ அவர் அந்த நேரத்தில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து தான் அந்த படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அது ஏதோ ஒரு இப்போ நிறைய பேருக்கு லக்கி ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களோட நெஞ்சோட அல்லது அவங்களோட மனசோட அவங்களோட வாழ்க்கையோட பிணிஞ்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் விற்று தான் அந்த D3 டைமை வந்து கடந்து போயிருக்காரு. அந்த ஒரு பொருளை வந்து நாங்கள் ஷூட்டிங் நடக்கிற இடத்துலையே அதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம திருப்பவும் மீட்டெடுத்து அவருக்கு இன்றைக்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது அவருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாலாஜி இருக்க வந்துடுறீங்களா? ஸ்டேஜ்க்கு வாங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அலெக்ஸ், அதை கொண்டு வந்துடுறீங்களா? அது என்னென்னா, நான் வந்து ஆக்சுவலி தொப்புக்கொடி உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கை இந்தியாவோட உறவை வந்து. என்னை வந்து இலங்கையில் இருந்து அழைத்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இது வந்து அவர் கையால் வச்சிருந்து அவரை லக்ஷ்மின்னு சொல்லுவார். இதை பெரிய வேல்யூ எல்லாம் இருக்காது, பட் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து அது எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலுமே அது கைவிட்டு போகும்போது ஒரு கவலை இருக்கும்ல. அவருக்கு வந்து இது கைவிட்டு போனது ரொம்ப கவலை. எல்லா டைமும் சொல்லிகிட்டே இருப்பார். பட் இதை வந்து நம்ம தேடி பிடிச்சி அவர் எங்கே விற்றாரோ அந்த இடத்துலையே வாங்கிட்டு அவருக்கு இன்றைக்கி இதை கையில் கொடுக்குறோம். ஸோ இது அவர் எனக்கு செஞ்சதுக்கு நம்ம அவருக்கு திருப்பி செய்கிற மாதிரி. பாலாஜி, இட்ஸ் யோர்ஸ். சார், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ட்டு. சார் பாலாஜி சார், சார் ஆமாம், இல்லை அது நம்ம ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு டீமுக்கே ஒருத்தருக்கும் சொல்லலை. ஏன்னா ஆக்சுவலி யாராவது ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லாமல் போயிடுமோன்னு. பரவாயில்ல, இது நீங்கள் எங்களுக்கு செஞ்சதுக்கு நம்ம எல்லாருமே ஓவரால் எல்லா டீமும் சேர்ந்து செஞ்ச மாதிரி தான். மற்றது வந்துட்டு பாலாஜி வந்து எனக்கு கதை சொல்லும்போது இந்த மூவியில் வந்துட்டு நான் கதையெல்லாம் கேட்டுட்டு ஐயோ இந்த படத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு கேரக்டரில் நடிக்கணும், அதுவும் நகுல் சாரும் இதில் ஹீரோவாக பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த நாட்டார் ஒரு கிராம மக்களோட வாழ்வியல் இதெல்லாமே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். ஸோ அதில் ஏதாவது நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டுக்கும் அது மட்டும் ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ இது என்ன மாதிரி இருக்குமோ தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன், சரி சார், அப்போ இது நான் பண்ணுறேன், பட் இதில் நான் என்ன கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த கேரக்டர் வேணான்னு நான் நினச்சேனோ அந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு சொன்னார். எனக்கு உண்மையாகவே பயமாக இருந்தது. பட் அதுக்குமே அவருக்கு என்னோட நன்றிகள். என்ன அவருக்கு என் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. நான் அதில் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த கிராம மக்களோட வாழ்வியலில் இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நான் வீண் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நம்பினது. நான் என்னால் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அதை நான் அதில் கொடுத்துருக்கேன். இனி அதை பார்த்து மக்கள் தான் வந்து அதை நான் வந்து நியாயமாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். இருந்தாலுமே ரொம்ப நன்றி பாலாஜி, எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலாஜி சார். ஐ திங்க் இது ஃபேமிலியில் இருக்கவங்க கூட இது பண்ணுவாங்களான்னு தெரியாது. பிகாஸ் இது டோட்டலி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. சாரி. அது அதுக்கு பின்னாடி எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இப்போது. அண்ட் சூன் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக அவங்க எல்லாருக்குமே அமையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ நகுல், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு.